வணக்கம். போன வீடியோவில் நம்ம தீட்டாவை பற்றி பார்த்தோம். அதில் 2 ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம். ஒன்று டெபிட் ஸ்ப்ரெட்டு, இன்னொன்று கிரெடிட் ஸ்ப்ரெட்டு. இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை எப்போ யூஸ் பண்ணணும், கிரெடிட் ஸ்ப்ரெட்டை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லலை. அதனால் இதை நான் வீடியோ ஒரு ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். டெபிட் ஸ்ப்ரெட்டாக இருந்ததுன்னா, டெபிட் ஸ்ப்ரெட்டை நீங்கள் புட் ஆப்ஷன்லேயும் செய்யலாம், கால் ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். ஸோ இப்போ டெபிட் ஸ்ப்ரெட்டை புட் ஆப்ஷனில் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷனில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெபிட் ஸ்ப்ரெட்டை பற்றி பேசுகிறேன். டெபிட் ஸ்ப்ரெட்டு புட் ஆப்ஷனில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும். மார்க்கெட்டு பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. புட் ஆப்ஷனை, அதாவது டெபிட் ஸ்ப்ரெட்டை புட் ஆப்ஷனில் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும். அதுவே டெபிட் ஸ்ப்ரெட்டை கால் ஆப்ஷனில் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும். மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டெபிட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணணும். சரி, கிரெடிட் ஸ்ப்ரெட்டை எப்படின்னா, கிரெடிட் ஸ்ப்ரெட்டை அப்படியே ஆப்போசிட். கிரெடிட் ஸ்ப்ரெட்டு புட் ஆப்ஷனாக இருந்ததுன்னா புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும். அதுவே கிரெடிட் ஸ்ப்ரெட்டு கால் ஆப்ஷனாக இருந்ததுன்னா பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ கால் ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும், இப்போ டெபிட் ஸ்ப்ரெட் எப்போ யூஸ் பண்ணணும், கிரெடிட் ஸ்ப்ரெட் எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மாற்றி யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க. வணக்கம்.